Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் எல்லா இடத்துலயும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்க எதுவும் பெருசா செலிப்ரேட் பண்ணல. அட்லீஸ்ட் சாப்பிடுறதுக்கு தான் வேற செய்யலாம்னு சொல்லிட்டு as usual கிறிஸ்மஸ்னா ஸ்பெஷலா என்ன செய்வாங்க? plum cake. அதே plum cake இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல பண்ண போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Let's get into the video. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பிஸ்தா, பாதாம், வால்நட் அக்கார்டிங் டு யூ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெய்சன்ஸ், பிளாக் அண்ட் ப்ரௌன் ரெய்சன்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஒரு கப் கிரான்பெரிஸ் நான் ட்ரைடு தான் எடுத்திருக்கேன், அது ஒரு கப் எடுத்துக்கலாம். ப்ளம் கேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டே ப்ளம்ஸ் தான், ஸோ அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் டேட்ஸு, இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சோக் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான ஆரஞ்சு ஜூஸ், இது நல்லா சோக் ஆகிற அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு we have to wait for at least 1 to 2 hours. ஸோ இதை நம்ம சோக் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆரஞ்சில் வந்துட்டு அந்த நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சோக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சுகர் கேரமலைஸ் பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 250 ml கப்பில் வந்துட்டு ½ கப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கிறோம் சுகர் சிரப் பண்ணுறதுக்கு. ஸோ ½ கப் போட்டு அது வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கருகக்கூடாது, கொஞ்சம் நல்லா அதுவே மெல்ட் ஆகி வரும். ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகுது கேரமலைஸ் ஆக. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இது நல்லா வந்து ஒரு ஹனி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா மெல்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இது பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஸோ ½ கப் நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தள்ளி நிற்கோங்க, எல்லாம் மேலே பட்டுரும். கிறிஸ்டலைஸ் ஆகிடக்கூடாது. ஸோ கிறிஸ்டலைஸ் ஆகாத அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ஸ்மெல்லும் நல்லா வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்லா ஒரு நல்ல சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ½ கப் சுகரும், அப்புறம் நமக்கு ஸ்பைசஸ் 2 கார்டமாம், 2 பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம். ஸோ இது 3 எடுத்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோம், நல்ல பவுட்ரி கன்சிஸ்டன்சிக்கு ஆகிடுச்சு. ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கலாம். அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, 250 கிராம் பட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு 2 எக் நம்ம போட்டுக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டக்கப்புறம் ஒரு 1½ கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கேக் ஸ்வீட்னஸ்க்காக. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ½ கப் சுகரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லைனா மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ½ kg எடுத்திருக்கேன். ஸோ ½ kg ஆல் பர்பஸ் ஃப்ளோர் நான் எடுத்திருக்கேன். நல்லா ஜலிச்சிக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஃப்ளஃபியாக வர்றதுக்காக. கேக்கு வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இதுவும் கேக் ஃப்ளஃபியாக வர்றதுக்காக தான். அவ்வளோதான், இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நம்ம இப்போ. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்க கேரமல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேரமல் ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஜூஸோடு தான் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தண்ணியாக ஆகிடக்கூடாது. ஸோ நல்ல பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வருது, பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கேக் வைக்கிற டின் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதில் நம்ம பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம், பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். ஸோ நான் சென்டரில் போட்டிருக்கேன், சைடில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. சைட்லேயே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து வச்சுருக்கேன், அதை இக்னோர் பண்ணுறேங்க. ஸோ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபுல் பேட்டரியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி லெவல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தட்டிக்கலாம். பேட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, கேக் எப்படி வரும்னு தெரியாது. ஸோ இதில் நம்மக்கிட்ட இருக்க பேலன்ஸ் நட்ஸு அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவனில் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அவன் வந்து 350 டிகிரி ஃபேர் ஹீட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 7 to 80 minutes வந்து உள்ள வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் வந்து 350 டிகிரி வைக்கிறோம். வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, வச்சதே மறந்த அளவுக்கு ரொம்ப நேரமாக உள்ளே இருக்கு. வாங்க இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கூல் பண்ணியாச்சு. வாங்க இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க பாருங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவ்வளோ ஃப்ளஃபியா வந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் போய் ஜாலியாக சாப்பிட போகிறோம். பாய். எப்படி இருக்கு கேக்கு?